தரிசனம் பண்ணுங்க. பக்ஷிராஜ் என்று பேரு ஒன்று ரெண்டு வந்துச்சா? வந்துட்டு பக்ஷிராஜ் என்று பேரு, கலிகருடன் பேரு, வைணதேஜ் என்று பேரு. மற்ற ஊர்ல மரத்துல தங்கத்துல வெளியில வாங்கணும், இந்த கல்லால வாங்கணும். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனியில. இங்க தாயார பார்த்துட்டு வைகுண்டத்துல விசந்து சுவாமி அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி முக்கியங்கிற பகவான். குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது. மார்கழி பங்குனி சுவாமி புறப்பாடு ரொம்ப வளப்பிரசாதி. பிரார்த்தனா மூர்த்தி முக்கியங்கிற பகவான். குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குற. மார்கழி பங்குனியில மட்டுமே சுவாமி புறப்பாடு. இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆழ்வார் பாசுரம் தேன் கொண்ட சாரம் திருவேல் கடத்தானை நான் சென்று நாடு நரையூடி கண்டனே. இங்கே திருப்பதி பெருமாளை பார்த்ததாக ஆழ்வார் பாசுரம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறத இந்த இடத்துல வர்ணிக்கிறார். திருப்பதியில் பெருமாளை மலையேறி தாயார அலமேல மங்காபுரத்தில் பார்த்துட்டு வரதுக்குள்ள பெருமாளோட பேர் மறந்து விடும், முகம் மறந்து விடும், தாயாரையே மறந்து விடும். அந்த 2 பெருமாளும் தாயாரும் இந்த இடத்துல சேர்ந்து கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். ஒரு பக்தருடைய மனசுல கனவுல சொல்லி பெருமாளுக்கு தயிர் சாதம் அன்னபாவாடை போடுன்னு சொல்லி இன்னைக்கு நேவேத்தியம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை இருக்கிறதுனால, சனிக்கிழமை ஏகாதசி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அன்னபாவாடையான பெருமாளுக்கு நேவேத்தியம் தயிர் சாதம் நேவேத்தியம் பண்ணி கருட பகவானுக்கு இருக்கிற அன்னபாவாடை உற்சவ நமஸ்காரம் நேவேத்தியம் இருக்கு. இந்த அன்னபாவாடை தரிசனம் பண்றதுனால தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. மனசுல கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை போட்டு மண்டையில உடைச்சிட்டு குழப்பிட்டே இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் தீர்வு தரிசனம் பண்றதுனால ரொம்ப விசேஷம். அன்னத்தை எவ்வளோக்கு எவ்வளோ விநியோகம் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவாமிக்கு சாநித்தியம் பக்தர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதனால ரொம்ப விசேஷம். இதை தரிசனம் பண்ற அத்தனை பேருக்கு எல்லா விதமான கிரமங்கள் இருந்ததுக்காக அர்ச்சனை பண்ணி தீபாராதனை நடந்திருக்கு. இந்த அன்னப்பாவாடையை சேவிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா விதமான க்ஷேமம் கிடைக்கும். கோவிந்தா 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 கோவிந்தா. வரல போல